அன்பானவர்களே, மறுபடியும் உங்கள் மத்தியிலே வருவதற்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்புக்காக நன்றி. இந்த நாளின் தலைப்பு மிகப்பெரிய பொறுப்பு. நமக்கு ஒவ்வொரு நாளும் கடவுள் ஒவ்வொரு பொறுப்பை தருகிறார். அந்த பொறுப்பை பொறுப்பாக செய்து முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆதியாகமம் 3:15 ஆதாம் தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் ஆண்டவர் பொறுப்பு கொடுத்தார். அதாவது நிலத்தை பண்படுத்தி அதை காப்பாற்றுகிற பொறுப்பு. மேலும் எதை செய்யவும் எதை செய்யக்கூடாது என்பதை பற்றியும் அவர் சொன்னார். ஆதாம் கர்த்தர் எதை செய்ய சொன்னாரோ அதை செய்யாமல் எதை செய்யக்கூடாதோ அதை செய்து கர்த்தர் தனக்கு கொடுத்த பொறுப்பை அசட்டை செய்தான். எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒருவருக்காவது உதவி செய்யும் பொறுப்பையும் ஆலோசனை வழங்கும் பொறுப்பையும் கர்த்தர் கொடுக்கிறார். நான் இதில் தவறும் பொழுது நான் கடவுளை துக்கப்படுத்தவும் அதன் மூலமாக மன அழுத்தம் உடையவனாகவும் மாற்றப்படுகிறேன். இதனால் என் இயல்பு வேலைகள் பாதிக்கப்பட்டு நிம்மதியற்றவனாக ஆகிவிடுகிறேன். மறுபடியும் கர்த்தரிடம் நெருங்கி மன்னிப்பு கேட்டு அந்த பொறுப்பை சரியாக முடிக்க பிரயாசப்படுகிறேன். நேற்று ஏர்போர்ட்டில் என்னுடைய நண்பர் இறங்கிய பொழுது அவர் ஒரு சொட்டரை மிஸ் பண்ணிட்டார். உடனே ஃபோன் பண்ணுறார். இந்த மாதிரி சொட்டர் மிஸ் ஆயிடுச்சு, நீங்கள் போய் கொஞ்சம் பார்த்து, பக்கத்தில் தான் வீடு, உங்கள் வீடு, அதனால் நீங்கள் போய் பார்த்து அதை எனக்கு எடுத்து கொடுங்களேன்னு சொல்லி. இது எங்கே இருக்குது எனக்கே தெரியாது. இருந்தாலும் ஜெபித்து விட்டு கர்த்தர் எனக்கு கொடுத்த பொறுப்பு என்று சொல்லிவிட்டு ஜெபித்து சென்று அந்த தேடி கண்டுபிடித்து அந்த சொற்றை கண்டுபிடித்து கொடுத்தேன். ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு கடவுள் ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். உங்களுக்கு கொடுத்த பொறுப்பை சரியாக செய்து முடிக்க கர்த்தரிடம் நெருங்குங்கள். அவருடைய பலத்தை கொண்டு செய்து முடியுங்கள். பொறுப்பை அசட்டை செய்வது கர்த்தரை அசட்டை செய்வதற்கு அடையாளம். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு நாள் பொறுப்பையும் செய்து முடிக்க கர்த்தர் பலம் கொடுப்பாராக.